வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் எடின், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ரொம்ப நன்றி கேட்ட உடனே பேச வந்ததுக்கு. மிக்க நன்றி நன்றி. அப்புறம் காமிக்ஸ் பற்றி பேசுறதுன்னும் போது ஒரு உற்சாகம் தானே. இப்போ ரீசெண்டா வேற புக் ஃபேர் வேற போயிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, போயிட்டு வந்துட்டேன். என்ன புதுசா என்ன காமிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க? புதுசா காமிக்ஸ்ன்றது எப்பயுமே இத்தாலி ஹீரோ டெக்ஸ்லர் தான் எப்பயுமே காமிக்ஸ் ஒரு சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற மாதிரி காமிக்ஸோட சூப்பர் ஸ்டார்ன்றது டெக்ஸ்லர் மட்டும்தான். எப்படி அவர் எப்படி சிபிஐயா? இல்ல இல்ல, ஒரு கௌபாய் ஹீரோ. அவரு இத்தாலியன்ல இத்தாலியில கிட்டத்தட்ட ஒரு மாசமும் 1.5 லட்சம் பிரதிக்கு மேல சேல் ஆகிற ஒரு காமிக்கல் ஹீரோ. அமெரிக்காவை அதாவது வன்மேற்கு அப்படின்னு சொல்லி வன்மேற்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு அமெரிக்காவோட கிட்டத்தட்ட இந்த அரிசோனா, மெக்சிகோ, புளோரிடா, அதாவது அந்த மாதிரியான மாநிலங்கள், அந்த ஊர் மாநிலங்கள்ல 1800களில் நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துட்டு நடந்ததா கற்பனையாதான ஒரு கதை தான். ஒரு கற்பனையான ஒரு ஹீரோ தான். பட் ஆனா மேக்சிமம் அந்த ஊர்ல நடந்ததை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா கற்பனைன்னு போட்டிருப்பாங்க தவிர ரியலாவே பேஸ் பண்ணி நடந்த விஷயம்தான். டெக்ஸ்வில்லர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் புத்தக கண்காட்சின்றது நம்ம 56 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பிராங்க்ஃபர்ட்ன்றது மட்டும்தான், இத்தாலியோட பிராங்க்ஃபர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புத்தக ரசிகனுக்குமான ஒரு உலக கண்காட்சி மாதிரியான ஒரு இது பிராங்க்ஃபர்ட். இத்தாலியோட பிராங்க்ஃபர்ட்ன்ற ஒரு சின்ன நகரங்கள்ல புத்தக கண்காட்சின்றது வருஷம் நடைபெறும். அதுல பாத்தீங்கன்னாலே இந்த இத்தாலியன் காமிக்ஸ், இங்கிலாந்து காமிக்ஸ், அந்த மாதிரியான காமிக்ஸ்கள்லாம் நல்ல ரீச்சபிள் இருக்கும். இதுல டெக்ஸ்வில்லர் இத்தாலியன் ஹீரோ தான். பட் ஆனா அவரு இத்தாலியில மிகப்பெரிய ஒரு காமிக்கல் ஹீரோவாகவே இருந்தாலும், ஆனா அவர் கதை பேஸ் பண்ணது ஃபுல்லாவே யூஎஸை பற்றி தான். வன்மேற்கு அமெரிக்காவை பற்றியே தான் இருக்கும். கௌபாய்கள் கதையெல்லாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு நியாயமானவன் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் டெக்ஸ்வில்லர். ஒரு ஹீரோ நியாயமானவன், நியாயவான், எல்லாத்துலயுமே ஒரு நியாயவான். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு கடவுளை எப்படி பார்ப்பாங்க, கடவுள்னா எப்படி நல்லவரு வல்லவரு அப்படின்ற மாதிரியான ஒரு காமிக்கல் ஹீரோ தான் அவரு. அவர் கடவுள் கிடையாது, ஆனா பாத்தீங்கன்னா அவர் பண்றது எல்லாமே நல்லது மட்டும்தான். அவருக்கு இந்த இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சிலாம் எதுவுமே இருக்காது. தப்புன்னா அந்த இடத்த தட்டி கேட்பாரு. சும்மா சரமாரியா இருக்கும் அவரோட அதிரடி. ஸோ இந்த புத்தக கண்காட்சியிலையும் அதிகமாக சேல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்வில்லராக மட்டும்தான் இருப்பார். அதுக்கு அடுத்தது அதிகமாக சேல் ஆனது இரும்புக்கை மாயாவின்றவர். இரும்புக்கை மாயாவின்றவர் 60ல பிறந்தவங்க, 50, 60, 70, 80ல பிறந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா 90களில் பிறந்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இரும்புக்கை மாயாவி. அதாவது இவரு இரும்புக்கை மாயாவி அந்த பேண்டம் பேண்டம்ன்றவர் வேதாளர், வனக்காவலர், முகமுடி வீரர் மாயாவின்னு சொல்லி ராணி காமிக்ஸ்ன்ற ஒரு தினத்தந்தியோட அவங்களோட பதிப்பகம் அவங்க வெளியிட்டது தான் ராணி காமிக்ஸ். அது முகமுடி வீரர் மாயாவி, அதாவது பேண்டம், நீங்க சொல்ற மாதிரி பேண்டம் வேதாளர் முத்து காமிக்ஸ்லயும் வெளியிட்டாங்க. 1972 முத்து காமிக்ஸ்ல வெளியிடும் போது காமிக்ஸ் அப்படின்னாலே
ஒரு ஒரு மாபெரும் வீரர். அதாவது காமிக்ஸோட அடையாளமே தமிழ்நாட்டில் ஒரு காமிக்ஸுக்கான ஒரு அடையாளமே இரும்பு கை மாயாவி தாங்க. இது ஊருக்கு கூட இந்திரஜால காமிக்ஸ் வந்து 1963 வெளியிட்டாங்க தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமிக்ஸ், அதாவது அயல் நாட்டு காமிக்ஸ்னு வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்திரஜால் மட்டும்தான் 1963. அவங்க வந்து நம்பினது வந்து வேதாளர் தான், அதாவது பேண்டம். வனக்காவலர்னா எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவாசின்னு மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவரை காட்டுவாசி மாதிரி தான் அவரு. அவரோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயத்தை கண்டா பொங்கி எழுதுறது. இப்போ காட்டுவாசினா இப்படி ஒரு டார்சன் மாதிரி அந்த மாதிரி கதை. டார்ஜானுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இவரு வந்து முழுக்க பாத்தீங்கன்னா இவரோட கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடரும். அதாவது வந்து வேதாள மாயாத்மா அப்படின்னு சொல்லி அந்த காட்டுவாசிகள் ரொம்ப, இவர் வந்து அடர்ந்த காடுகள்ல இருப்பாரு, ஒரு மலை குகையில இருப்பாரு. ஒரு கபால குகை அவரோட இருப்பிடம் பாத்தீங்கன்னா ஒரு கபால குகை தான். அந்த இடத்துல வந்து அதாவது அடர்கானகம்னா உங்களுக்கு தெரியுமே, ரொம்ப அடர்ந்த, ரொம்ப காட்டின் உள்பகுதி, பெங்காலியா காடுகள் அப்படின்வாங்க. பெங்காலியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, கற்பனை தானே. கற்பனையில வர கதை, கற்பனையில வர ஒரு நாடு, ஒரு காடு. அதுல இவர் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அடர்கானகம், பெங்காலியா அப்படின்ற ஒரு அமெரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவோட ஒரு இதுல இருக்க மாதிரி, ஆப்பிரிக்கா நாடுகள்ல ஒண்ணுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது கதையில ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒன்று, கதையில வந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒண்ணுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடர்கானகத்தில் இவரு வந்து ஒரு 20, அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க அந்த வேதாள மாயாத்மா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த பேண்டம்னு, அவர் வந்து 21வது மாயாவி. ஓ, இவருக்கு முன்னாடி 20 பேர் இருக்காங்களா? 20 பேர் இருக்காங்க. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா முதல் மாயாவி வந்து 1492 முதல் மாயாவி. 1492 கொலம்பஸ் இருக்காருல்ல? ஆமாமா, அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ். அதாவது 1492, அது தெரியும். 1492னா வெள்ளைக்காரனே நம்ம நாட்டுக்குள்ள வரல அந்த டைம்ல. ஆமா. இப்போ கூட இவரோட கதைகள் வந்து இந்தியாவை சம்பந்தப்பட்டதே கிடையாது. முழுக்க இவர் இருக்கிறது வந்து அடர் கானகமா இருந்தாலும் நடக்குது ஆப்பிரிக்கா காடுகள்னு ஒரு கதை சொன்னாலும், கதைகள்னு முக்கால்வாசி முழுக்க மேக்சிமம் 90-95% காட்டு பகுதியிலேயே தான் நடக்கும். காட்டு பகுதியிலேருந்து அப்பப்போ வெளியில போவார்னா அவர் வெளியில போனாலே அமெரிக்கா தான் போவார். அது அப்படிதான் காட்டியிருப்பாங்க கதைகள். நியூயார்க் மாதிரியான அமெரிக்காவுக்கு போவார். ஏன் அமெரிக்காவுக்கு போவார்னா அவரோட காதல் மனைவி இளம் வயசுலயே வந்து இந்த நம்மளோட 21வது மாயாவி இளம் வயசுல இருந்து அமெரிக்கால தான் படிச்சிருப்பாரு. தன் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் அங்கேயே படிக்கும் போது டயானா அப்படின்ற யூஎன் அமைப்பு, ஐநா சபையில வேலை செய்யற ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணுவாரு. 2 பேருக்குமே அந்த காதல் ஒத்துக்குன்றதுனால அடிக்கடி அவங்கள பார்க்க நியூயார்க் போகும்போது, அமெரிக்காவுக்கு போகும்போது அப்படி சில பல சம்பவங்கள் சிட்டியில நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களே தவிர மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 90% காட்டுக்குள்ளேயே தான் நடக்கும். பட் ஆனா ஒரே ஒரு பேஜ் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ், இது 30வது பேஜ் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு கூட இருக்காது. ராணி காமிக்ஸ்ல வெளியிட்டது வந்து 66 பேஜ் தான், சின்ன புக்கா தான் வெளியிடுவாங்க ராணி காமிக்ஸ்ல. ஆரம்ப காலத்துல அவரோட முதல் புக் வந்து 1990களில் வெளியே வந்தது. 143வது புத்தகமா தான் இந்த முகமுடி வீரர் மாயாவி என்பவர் ராணி காமிக்ஸில் அறிமுகமானார். 90களில் 1990 நவம்பர் மாதத்தில் அறிமுகமானார். சரி, ஒரு நிமிஷம். இப்போ இந்த காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ் வீலர்ன்றது ஒரு ஆக்ஷன் ஷெரீஃப், கௌபாய் வந்து
கௌபாய் ஹீரோ. இந்த பக்கம் காட்டுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி இந்த வேதாளரு. நம்ம வேதாளர் நடுவுல வந்து இன்னொரு என்ன சொல்றீங்க, இரும்பு கை மாயாவி. யுனிவர்சல் ஹீரோ. இவங்க 2 பேருமே மிஞ்சினவர் யாருன்னா யூனிவர்சல் ஹீரோ இரும்பு கை மாயாவி. ஸ்டீல் கிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சும்மா கூகுள்ல ஸ்டீல் கிளா அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இவரோட நான் சொல்றதை விட நீங்க ஸ்டீல் கிளான்னு போட்டு பாத்தீங்கனாலே அவரோட அருமை பெருமைகள்லாம் அக்கு வேறு ஆணி வேறாவே உங்களுக்கே தெரியும். இந்தியாவில சொல்லுங்க முரளி. சாரி எடின். இந்த 3 கேரக்டர் இருக்காங்கல்ல, அந்த டெக்ஸ் வீலரு, இரும்பு கை மாயாவி, இவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பவர் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே? எந்த பவருமே கிடையாதுங்க. இரும்பு கை மாயாவிக்கு மட்டும்தான் தனிப்பட்ட முறையில அந்த இரும்பு கையில சில பவர்கள் இருக்கும். ஏன் அவருக்கு இரும்பு கை மாயாவின் பேர் வந்தது? ஏன்னா அவருக்கு வந்து இந்த கதை ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து இங்கிலாந்தின் நிழல் பிரிவில் இருந்தாரு. ரகசிய ஏஜென்ட் மாதிரி, சீக்ரெட் ஏஜென்ட் வாங்க பார்த்தீங்களா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு உளவு பிரிவில் இருந்தாரு. ஒரு விபத்துல அவரோட கை எரிஞ்சு போயிடும். அப்ப வந்து என்ன பண்ணுவார்னா அதாவது நிழல் உலகம் நிழல் உலகம்னு சொல்ல முடியாது, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னா ராணுவத்துல இருக்கிற ஒரு ரகசிய பிரிவு இது. அதாவது யாருக்குமே, அதாவது நாட்டுக்கே, நம்ம ஊர்ல கூட இந்தியாவில மாதிரியான உளவு பிரிவு, சிபிஐ மாதிரியான உளவு பிரிவு இருக்கும். இந்தியாவின் உளவுத்துறையை சேர்ந்தவங்க வெளியில கூட வேலை செய்வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு ரகசிய பிரிவை சேர்ந்தவர் தான் இவரு. காப்பாளர், மக்களுக்கான ஒரு காப்பாளர் தான் நம்ம இரும்பு கை மாயாவி என்பவர். அவருக்கு வந்து ஒரு விபத்துல, ஒரு ஆய்வு விபத்தின் போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஆயிடும் போது என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு இடத்துல ஒரு ராணுவத்துல ஒரு டாக்டர்ஸும் இருப்பாங்கல்ல. ஆமாமா. அந்த மாதிரியான ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவாரு, இவருக்கு வந்து ஒரு இரும்பாலான ஒரு கையை பொருத்துவாரு. ஒரு சின்ன ஒரு கை, செயற்கை கையை பொருத்தி அதுல என்ன பண்ணுவாருன்னா, இங்கிலாண்டோட மிக சக்தி வாய்ந்த புலனாய்வு துறையில இவரும் ஒருத்தருன்றதுனால இவரு வந்து சாதாரணமாவே பயங்கரமான புலனாய்வு பண்ணுவாரு. ஸோ இவருக்கு இன்னும் கொஞ்சம் சில சிறப்புகள் கொடுத்தா என்னன்றதுனால அந்த கையில வந்து அந்த டாக்டருமான விஞ்ஞானி பிளஸ் டாக்டர், அவரு அறிவியல் டாக்டர். சொல்ல போனா தூய தமிழ்ல சொல்ல போனா அறிவியல் டாக்டர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பண்ணுவார்னா இந்த செயற்கை கைக்கு சில பல விசேஷ அம்சங்கள்லாம் கொடுப்பாரு. விசேஷ அம்சங்கள்லாம் எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. விசேஷ அம்சங்கள் சில பர்டிகுலரான சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாரு. அதாவது வந்து அவர் மின்சாரத்தை தொட்டார்னா, அந்த இரும்பு கையால மின்சாரத்தை தொட்டார்னா இரும்பு கை மட்டும்தான் இருக்கும், உடல் மறைஞ்சு போயிடும், உடம்பு மறைந்து போயிடும், உடம்பு முழுவதும் மறைந்து போயிடும். அதாவது குறிப்பிட்ட வோல்டேஜ் வேணும், அந்த வோல்டேஜ் அது மூலமா வந்துருச்சுன்னா உடம்பு முழுக்க மறைஞ்சு போயிடும். வெறும் இரும்பு கை மட்டும்தான் வெளி உலகத்தார் பார்வைக்கு தெரியும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல இருந்து, சுண்டு விரல்ல இருந்து குண்டு பாயும், இன்னொரு விரல்ல இருந்து. ஆமா, அந்த இரும்பு கையிலேயே அவர் வந்து மாயாவி வந்து தனிப்பட்ட முறையில துப்பாக்கிலாம் எடுத்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சுண்டு விரலை நீட்டி அப்படின்னா போதும், சுண்டு விரலை நீட்டினாலே குண்டு பாயும். அதுலயே எல்லாமே கொடுத்துருப்பாரு. அதாவது ஒருவேளை மாயாவி எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டாருன்னா கூட தான் உடம்ப கைய மட்டும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அதாவது கைய தனியா வந்து ரிமோட் மூலமா இயங்க வைக்க முடியும் அவராலேயே, மாயாவியால. இன்கேஸ் எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது, கையங்களமா மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கையை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. ஏன்னா யாருக்குமே தெரிய மாட்டார்ல, மாயாவி தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிட்டி ரோபோ, நீங்க எந்திரன் படம் பார்த்திருப்பீங்கல்ல? என்ன படம்? எந்திரன். ஆமாமா, எந்திரன் படம் பாத்தீங்கன்னா சிட்டிக்குன்னு ஒரு அப்பப்போ மின்சாரம் தேவைப்படும் அவருக்கு பவர் வேணும்னா. நம்ம மாயாவியும் அப்படிதான்.